எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. யார் என்ன சொன்னாலும் தொடச்சி போட்டுட்டு முயற்சி பண்ணுங்க. இவங்கெல்லாம் சொல்றதுக்கு கவலைப்படுறதுக்கா பிகே ஆனீங்க? உண்மையிலேயே சொல்றவங்க பர்ஃபெக்ஷனோட நல்லவங்களா இருந்தா குறை சொல்ல மாட்டாங்க இல்லையா? அப்படி சொல்றாங்கன்னா அவங்க கிட்ட குறை இருக்குன்னு அர்த்தம். அதெல்லாம் தொடச்சி போட்டுருங்க. போட்டுட்டு நீங்க யோகா பண்ணுங்க, பாபாவை நினைங்க. வாரியர்ஸ் கபி பருவா நெய் கருத்தே. போர் வீரர்கள் யாரை பத்தியும் கவலைப்படக்கூடாது. அவங்க அட்டென்ஷன் ஃபுல்லா போர்ல தான் இருக்கணும். कोई कहते हैं पापा बहुत तूफान है, स्वप्न आदि आते हैं. சில பிகே சொல்றாங்க, பாப்பா நிறைய புயல் வருது. உங்ககிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய கனவுலாம் வேற வருது, கெட்ட கெட்ட கனவுலாம் வருதுன்னு சொல்றாங்க. ஏதோ சப் ஹோகா. அதே 63 பிறவியில ஏதாவது மூளை முடுக்குல இருந்தா அது வெளியில எமர்ஜ் ஆகும். இதெல்லாம் நடக்கதான் செய்யும். தும் ஏக் பாப் கோ யாது கர்த்தே ரஹோ. அது வரட்டும் ஒரு பக்கம். நீங்க பாபா நினைச்சிட்டே இருங்க. அவர் ஆழகால விஷயத்த முழுங்கிட்டார் தானே. அப்புறமா தானே அந்த பார்க்கடல்ல என்ன கிடைச்சது? எல்லாமே கிடைச்சது. கடைசியில தெய்வ அமிர்தம் கிடைச்சது. விஷம் வந்ததுன்னு விட்டுட்டாங்களா? நான் பாத்துக்கிறேன், விஷத்தை என்கிட்ட கொடுத்துருங்க, நீங்க கடையிறத விட்டுறாதீங்க. என்ன துஷ்மன் பரு ஜீத்த பாணி. இந்த எதிரி இருக்கிற மாயாவை எப்படியாவது வெற்றி அடைஞ்சே தீரணும். மாயா ஜீத்தே ஜெகத் ஜீத்த. कोई समय ऐसे स्वप्न आएंगे, ना मन ना चित, ऐसे ऐसे गुटके आएंगे. ये सब माया है. சில சமயம் நீங்க கனவுல கூட கனவு அந்த மாதிரி வரும். நீங்க நினைக்காத எண்ணங்கள்லாம் கனவுல வரும். மனசுல நினைக்காத எண்ணங்கள் கனவுல வரலாம். இதுல மாயா உங்களை என்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுது. நீங்க அப்புறமா திருப்பி நினைக்க ஆரம்பிச்சிடாதீங்க, அப்படி விட்டுருங்க. மாயா கோ ஜீத்தே ஹை. நாம மாயாவை வெற்றி அடைஞ்சு தீரணும். आधा कल्प के लिए दुश्मन से राज्य लेते हैं, हमको कोई परवाह नहीं. अरे கல்பம் எதிரிட்டு இருந்து ராஜ்யத்தை எடுக்கணுமா வேணாமா? ஒரு கனவுல கூட பயப்படுறது. உங்க மேல அவ்வளவுதான் நம்பிக்கை உங்களுக்கு. பகதூர் கபி சூச்சா நெய் கருத்தே. பெரிய பலசாலிங்க மகாவீரர்கள் எறும்புக்கெல்லாம் பயப்படுவாங்களா? சின்ன சின்ன டெஸ்பயருக்குலாம் ஐயோ ஆவோ ஆவுச்சுலாம் சொல்லக்கூடாது. ஒண்ணுமே இல்லைங்க, இதுக்கெல்லாமா கவலைப்படுறது? லடாயுமே குஷி செய்யாத்தே. மகாவீர் போர் எப்ப வரும்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. குஷியா போவாங்க. தன்னோட திறமையை காட்டக்கூடிய ஸ்தலம் போர் ஸ்தலம் தான் அப்படின்னு நினைப்பாங்க. தைரியமா இருங்க.